Hello friends, welcome to my channel ERK Infovat. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஸ்கேட்டர்பிளாட் எப்படி டேப்லெட்டில் கிரியேட் பண்ணுறதை பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ ஸ்கேட்டர்பிளாட் கிரியேட் பண்ண நம்மளுக்கு ரெண்டு மெஷர் தேவை. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு மெஷரை யூஸ் பண்ணி நம்ம எப்படி இந்த சார்ட்டை கிரியேட் பண்ணிவிட்டு ஓகேங்களா அதில் எப்படி டைமென்ஷனை போட்டு நம்ம இதோட ஸ்பிளிட் அப்ஸ்லாம் பார்க்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஸ்கேட்டர்பிளாட் அப்படிங்கிறது பார்த்திங்க அப்படின்னா ஷோஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் டூ வேரியபிள்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டூ வேரியபிள்ஸ் வந்துட்டு ஒன்றும் இல்லை, ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ். ஓகேங்களா? ரெண்டு மெஷர் தான் சொல்கிறாங்க வேரியபிள்ஸ் அப்படின்ட்டு. ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் போட்டுட்டு நம்ம இந்த கலர்ஸ் திங்ஸ் இருக்குது பார்த்தீங்க, கலர் மார்க்ஸ். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு ப்ராடக்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு கஸ்டமர் நேமாக இருக்கலாம். ஓகேங்களா? இல்லை ஒரு சப் கேட்டகரியாக இருக்கலாம். ஸோ அது மாதிரி வேரியபிள்ஸ் நம்ம இங்கே போட்டுட்டு நம்ம எவ்வளோ பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஆக்சுவலி ப்ராஃபிட் வைஸ் எவ்வளோ, சேல்ஸ் வைஸ் எவ்வளோ அப்படின்றத நம்ம வந்து இதில் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்கேட்டர்பிளாட் சார்ட்டை நம்ம எப்படி டேப்லெட்டில் கிரியேட் பண்ணுறது வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஸ்கேட்டர்பிளாட் எப்படி கிரியேட் பண்ணுறது பார்க்கலாம். ஓகேங்களா? ஸ்கேட்டர்பிளாட் கிரியேட் பண்ணால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மெஷர் தேவைப்படுது. ஓகேங்களா? ஸோ இந்த ஷோமியில் வந்துட்டு நீங்கள் ஸ்கேட்டர்பிளாட் ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா பார்த்தீங்கன்னா 2 or 4 மெஷர்ஸ் அண்ட் 0 டைமென்ஷன் அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், ரெண்டு மெஷரை நான் என்ன பண்ண போகிறேன், காலம்ஸில் ரோஸ்லையும் போட போகிறேன். ஓகேங்களா? ஸோ என்னென்னா ஃபஸ்ட்டு சேல்ஸ் எடுத்து நான் காலம்ஸில் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் ப்ராஃபிட் எடுத்து ரோஸில் போட்டுக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் போடும்போது இதோட ஹையஸ்ட் வேல்யூஸ், இதோட டோட்டல் வேல்யூ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இங்கே வந்து ப்ளாட் ஆகி காமிக்குது. ஓகேங்களா? ப்ராஃபிட் அண்ட் சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு டாட்டில் நம்மளுக்கு காமிக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன், கம்பேர் பண்ண போகிறேன் சப் கேட்டகரி இல்லைனா வேறு ஏதாவது டைமென்ஷன் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், வேரியேஷன் பார்க்க போகிறோம், எவ்வளோ சேல்ஸ் போயிருக்கு அப்படின்றது. ஓகேங்களா? ஸோ சப் கேட்டகரி எடுத்து நான் என்ன பண்ணுறேன், கலர்ஸில் போடுறேன். கலர்ஸில் போட்டதும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பிளேஸஸில் பார்த்திங்கன்னா இந்த பபுள்ஸ் எல்லாமே ப்ளேஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு பபுள்ஸும் பார்த்திங்கன்னா ஈச் கேட்டகரி வந்து நம்மளுக்கு காமிக்குது. இது ஒரு லெஜெண்ட்ஸ் பாருங்க இங்கே இருக்குது. நீங்கள் இது செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த பர்டிகுலர் பபுள்ஸ் வந்து உங்களுக்கு எனேபிள் பண்ணி காமிக்கும். ஓகேங்களா? ஃபைன். ஓகே. ஸோ இதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இப்போ இந்த சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஒரே ஒரு பபுள் சைஸ் வச்சு பார்த்திங்கன்னா நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம், எங்கே வந்து எவ்வளோ சேல்ஸ் ஆகிருக்கு, எவ்வளோ ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதோட டேட்டா லேபிள்ஸ் வந்து எனேபிள் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணுறேன், மறுபடியும் சப் கேட்டகரி எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன், லேபிள்ஸில் போட்டுக்கிறேன். இப்போ லேபிள்ஸில் போட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக அந்த கேட்டகரியோட நேம் வந்து அந்த பபுள்ஸ் கீழே உங்களுக்கு அழகாக காமிக்கும். ஸோ இப்போ நீங்கள் கம்பேர் ஈஸியாக பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஆப்ஷன் பண்ணிக்கலாம். அதில் அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எனக்கு எல்லா பபுள் சைஸும் எனக்கு வந்து சேமாகவே இருக்குது, ஒரு மாதிரி சேமாகவே இருக்குது. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா இதை வந்துட்டு நான் சைஸ் வரையே பார்க்கணும், எங்கே வந்து ஹையஸ்ட் சேல்ஸ் வந்திருக்கு, எங்கே வந்து லோயஸ்ட் சேல்ஸ் வந்திருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஓகேங்களா? நான் என்ன பண்ணுறேன், அகெயின் சப் கேட்டகரி எடுத்து என்ன பண்ணுறேன், சைஸில் போட்டுறேன். ஸோ சைஸில் போடும்போது பார்த்திங்க அப்படின்னா இந்த சேல்ஸ் அண்ட் ப்ராஃபிட் அந்த மாதிரி இதோட பபுள் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபராக மாறுது. ஓகேங்களா? எங்கே அதிகமான சேல்ஸ் இருக்கோ அங்கே வந்து பெரிய பபுளாகவும், எங்கே லோவர் சேல்ஸ் இருக்கோ அங்கே சின்ன ரவுண்டாகவும் நம்மளுக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஃபைன். ஸோ அடுத்தது என்னென்னா இப்போ எனக்கு இந்த பர்டிகுலர் லைன் இந்த பர்டிகுலர் வேல்யூ வந்து எவ்வளோ இந்த இந்த ஆக்சிஸில் நம்மளுக்கு எவ்வளோ வந்துட்டு எக்ஸாக்டாக வந்து எந்த வேல்யூ வந்து நம்மளுக்கு இங்கே ஹிட் ஆகுது. ஓகேங்களா? எந்த வேல்யூ நம்மளுக்கு வந்து காமிக்குது அப்படின்றத நான் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டும் சரி சேல்ஸும் சரி. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே இந்த பப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிக்கங்க. ரைட் கிளிக் பண்ணிட்டு ட்ராப் லைன்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ ட்ராப் லைன்ஸ் எனேபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸாக்டாக அந்த லைன் காமிக்கும். இப்போ நீங்கள் எந்த பப்பில் கிளிக் பண்ணாலும் அந்த பப்பிளுக்கு உண்டான எக்ஸாக்ட் லைன் பாருங்கள். ஸோ இது வந்து இங்கே காமிக்கும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம் எந்த பர்டிகுலர் பாயிண்டில் இருக்குது அப்படின்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி நம்ம பார்த்துக்க முடியும். ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன், இதோட வேல்யூஸும் நான் பார்க்கணும் அப்படிங்கும்போது ஸோ இந்த வேல்யூஸ் வந்து பாருங்கள், லேபிள்ஸ் நன்னு இருக்குங்க, ஆட்டோமேட்டிக் கொடுத்துருங்க. ஆட்டோமேட்டிக் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இது பார்த்திங்கன்னா 78,479 வந்து ப்ளாட் ஆகிருக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா 34,000 வந்து ப்ளாட் ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கே 34,000, இங்கே 30க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 34,000 வந்து நமக்கு ப்ளாட் ஆகிருக்கு. இங்கே பார்த்திங்கன்னா 78, 50Kக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா 78 வந்து ப்ளாட் ஆகிருக்கு. ஸோ இது மாதிரி ஒவ்வொரு வேல்யூவும் உங்களால் இது பண்ணிக்க முடியும். அழகாக அந்த பபுள்ஸில் நீங்கள் வச்சிங்கன்னா அதோட வேல்யூஸ் காமிக்கும். ஓகேங்களா? பாருங்கள், இப்போ நான் என் புக் கேசஸில் கொடுத்துருக்கேன். புக் கேசஸ் பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மைனஸில் இருக்குது, ஆனால் நம்ம சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1,14,000 சம்திங் சேல் ஆகிருக்கு, பட் ஆனால் ப்ராஃபிட் வந்து மைனஸில் இருக்குது. ஸோ இது மாதிரி உங்களால் ஈஸியாக கம்பேர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இந்த பபுள்ஸை வச்சுட்டு நம்ம கன்ஃபியூஸ் ஆகி தேவையில்லை. நீங்கள் இது மாதிரி கிளிக் பண்ணி பார்த்தாவே உங்களுக்கு எந்த நம்பர்ஸ் இந்த பர்டிகுலர் நம்பர்ஸ் வந்து எங்கே ப்ளாட் ஆகிருக்கு அப்படின்றது ஈஸியாக உங்களால் பார்த்துக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு வந்துட்டு ரெண்டு இது வேணாம், எனக்கு வந்து சேல்ஸ் மட்டும் பார்க்கணும், இல்லை ப்ராஃபிட் மட்டும் பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி இருக்கும்போது என்ன பண்ணலாம் அப்படின்னா மறுபடியும் ட்ராப் லைன்ஸ் போகிறேன், எடிட் ட்ராப் லைன்ஸ். ஓகேங்களா?
என்ன பண்ண போகிறேன், ப்ராஃபிட்டுக்கு மட்டும் பார்க்க போகிறேன். ஓகேங்களா, சாரி சேல்ஸுக்கு மட்டும் பார்க்க போகிறேன். இங்கே பாருங்கள், இப்போ நான் கிளிக் பண்ண அப்படின்னா சேல்ஸ் மட்டும் எனக்கு காமிக்கும். ஓகேங்களா, சேல்ஸ் மட்டும் நம்மளுக்கு காமிக்கும். இது இல்லை அப்படின்னா இப்போ நீங்கள் ஒய் ஆக்சிஸ் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒய் ஆக்சிஸ் மட்டும் காமிக்கும். பாருங்கள், அப்படி சேஞ்ச் ஆகிடுச்சு 55618 அப்படின்ட்டு. ஸோ இது மாதிரி ஈஸியாக அனலைசிஸ் பண்ணிக்கலாம் ஸ்கேட்டர் பிளாட் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ட்ராப் வென் அப்படின்ட்டு எப்போ நான் கிளிக் பண்ணுறேனோ அப்போ மட்டும் ஷோ பண்ணுறதுங்க. ஆல்வேஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் ஆல்வேஸ் கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கிளட்டடாக இருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ ஒவ்வொரு டாட்டையும் வந்து இந்த லைன் ட்ராப் லைன்ஸ் வந்து கனெக்ட் பண்ணும் உங்களுக்கு. ஓகேங்களா, ஒவ்வொரு ட்ராப் லைனும் பார்த்தீங்கன்னா அழகாக கனெக்ட் பண்ணி காமிச்சிடும். ஸோ இது வந்து கொஞ்சம் கிளட்டடாக இருக்கிறதுனால அதிகமாக நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது நம்ம எப்பயுமே வென் செலக்ட் தான் கொடுக்கணும். ஓகேங்களா, வென் செலக்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ மட்டும் ஹோவர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நீட்டாக அந்த வேல்யூஸ் வந்து காமிச்சிடும். ஓகேங்களா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஓவரால் ஸ்கேட்டர் பிளாட் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றது. ஓகேங்களா, ஸோ இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.